Welcome back guys. இது Django introduction part 3. ஸோ போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கலி அவுட்புட் HTML அவுட்புட் எப்படி வந்து வருது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். நம்மளோட அவுட்புட் ஆக்சுவலி சம்திங் லைக் இப்படி இருந்துச்சு இல்லையா? ஜஸ்ட் அ செகண்ட். Alt F12 Python manage.py run server cd main home. பேசிக்கலி நம்ம அவுட்புட் வந்து போன இதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்ம ரன் சர்வர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சர்வர் அவுட்புட் வந்துச்சு. ஸோ இதில் நம்ம என்ன சொன்னோம், ரூட் டைரக்டரி டிஃபைன் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் ஏபிசி அப்படிங்கிற டைரக்டரியில் அவுட்புட் வந்துச்சு நமக்கு, யூஆரில் வந்துச்சு. ஸோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். எப்படி அப்போ ஆக்சுவல் பேஜஸ் எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத இந்த இதில் பார்ப்போம். ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரிங் தானே நம்ம டைப் பண்ணோம். ஒரு HTML பேஜை ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த பேஜை எப்படி இந்த இடத்துல கொண்டு வரது அவுட்புட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? வாவ். ஓகே. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணோம். ஒன்று manage.py அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டைப் பண்ணுறேன் இல்லையா? cd மெயின் ஹோம், அதோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ manage.py அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் தான். இது பேசிக்கலி ஒரு ஷெல் ரன் பண்ணக்கூடிய பைத்தான், ஜாங்கோவோட பைத்தான் எக்ஸிக்யூட்டர் மாதிரி. லைக் இந்த மெயின் ஃபைலை நம்ம கால் பண்ணி நம்ம ஜாங்கோவோட நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த manage.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இது பேசிக்காக எல்லா இதுலேயும் வந்துடும். எல்லா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அது வெளியே இருக்கும். அண்ட் db.sqlite3 அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு டிஃபால்ட் டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். நம்ம ஏன்னா டிஃபைன் பண்ணோம் இல்லையா அந்த settings.pyக்குள்ளே டேட்டாபேஸோட பார்த்து. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டிஃபைன் ஆகும். பேஸ் டைரக்டரி /db.sqlite3 அப்படிங்கிறது. ஸோ அதான் இங்கே வந்துருக்கு எக்ஸ்ட்ரா ஃபைல். ஓகே. ஸோ போனதில் நம்ம வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா, இன்ஸ்டால்டு ஆப்ஸில் வந்து நம்மளோட ஆப்போட நேமை மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ எஸ், இங்கே போயிட்டு இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படிங்கிற உங்கள் settings.pyல இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப் டாட் ஆப், சாரி ஃபர்ஸ்ட் ஆப் டாட் ஆப்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப் டாட் ஆப்ஸ். ஸோ இது பேசிக்கலி நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப் டாட் ஆப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு ஆப் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் தான் ஒவ்வொரு தடவையும் லைக் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ஜாங்கோவோட டெம்ப்ளேட்ஸ் கம்பைல் ஆகும்போது இதெல்லாம் ரெகக்னைஸ் ஆகும். போன டைம் அப்போ இது ஒர்க் ஆகிடக்கூடாது நம்மளோட அப்ளிகேஷன், இல்லை இது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால ஜாங்கோவோட ORMக்கோ இல்லை கோர்க்கோ அது வரவே இல்லை. பேசிக்கலி இந்த வியூ வந்து ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால அது ஈஸியாக ஒர்க் ஆயிடுச்சு நம்ம இன்ஸ்டால்ட் ஆப்பில் ஸ்பெசிஃபை பண்ணாதனாலும். பட் எப்போவுமே இன்ஸ்டால்ட் ஆப்பில் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமேட்டு ரன் சர்வர் ரன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் manage.py ரன் சர்வர். ஸோ எஸ், உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வரணும். இந்த அவுட்புட் வந்தக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இது வரல அப்படின்னா போன வீடியோவை கரெக்டாக பார்த்து செய்யுங்க. ஓகே. ஸோ இது வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ஒரு HTML பேஜை எடுத்து அந்த HTML பேஜை வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணி HTML பேஜை இதோட எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML பேஜ் வேணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் HTML கிரியேட்டர். பேசிக்கலி நீங்கள் எலமெண்ட்ஸை ட்ராக் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த HTML அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் எனக்கு வெப் டிசைன் அப்படிங்கிறது லைக் உட்காந்து செய்ய தெரியும், பட் இன்ஸ்டெட் எனக்கு வந்து CSS போட்டு அதுக்கு தனியாக டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கல. அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி கிராக்டு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அண்ட் தென் அந்த கிராக்டு சாஃப்ட்வேரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொல்லவே மாட்டேன். எல்லோரும் நியாயமாக காசு போட்டு பூட்ஸ்ட்ராப் ஸ்டுடியோ வாங்கி அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ அகெயின் இந்த கண்டிப்பாக கிராக்டு இல்லாத பூட்ஸ்ட்ராப் ஸ்டுடியோவில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலி இதில் போயிட்டு லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ட்ராக் அண்ட் ட்ராப், பூம்,
நம்மளுக்கு உடனே வந்து ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் ஆயிடுச்சு. வா, ஓகே. ஸோ ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த லாகின் ஃபார்மில் தான் நம்ம இமெயில் வெயிட் லாகின் ஃபார்ம் வேணும். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வேணும். அதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வித் ஃபோட்டோ, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகே. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்ம் அப்படியே JS அண்ட் HTML இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் செக்கிங் JS அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தேவையில்லாத விஷயம் பண்ண தேவை. இது பூட்ஸ்ட்ராப் ஸ்டுடியோ கற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் உங்களோட ஓன் HTML கூட செய்யலாம். இதில் வந்து நான் ஏன் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் டைம் கன்சர்வ் பண்ணும். அண்ட் தென் ஆல்சோ லைக் சிம்பிளி நம்ம ஒரு எலகண்ட்டான ஒரு HTML உடனே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இது பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இது நேரம் உண்மையில் நிறையா சேவ் பண்ணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை மட்டும் நம்ம இது பண்ணோம். அண்ட் தென் இப்போது வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் லாகின் வேணும். அதனால் நான் இங்கே எப்போவுமே பேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது ஸோ க்ரியேட் பேஜ் அன்டைட்டில் லாகின் HTML. ஸோ லாகின் HTML டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் ஃபார்ம் டார்க் நல்லாயிருக்கு பார்க்க. ஓகே. ஸோ டன். இது ரெண்டு இப்படி போட்டுட்டு இதை வந்து இந்த ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஃபைல் ஜஸ்ட் செகண்ட். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோல்டர் வேணும் இல்லையா? ஸோ ஜாங்கோவில் போய் முதல்ல ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம்னா எந்த இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட் ஆப்குள்ளே ஒரு 2 ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நம்பர் 1 ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டர். ஓகே. அடுத்து நம்பர் 2 டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் உங்கள் HTML அண்ட் பேஜஸ் HTMLலாம் இருக்க போது. ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் உங்களோட CSS JS அண்ட் பூட்ஸ்ட்ராப்போட ஃபைல்ஸ் உள்ளே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ முக்கியமாக இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்குள்ளே ஸ்டாட்டிக் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் 2 ஃபோல்டர்ஸ். ஓகே. நவ் இதுக்கு வருவோம். ஃபைல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் ப்ரௌஸ் கொடுத்து நம்மளோட அந்த ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டாட்டிக் ஃபோல்டரை கொடுக்க போகிறோம். ஸோ ஒய் ஜாங்கோ மெயின் ஹோம், அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆப், அதுக்குள்ளே ஸ்டாட்டிக் ஃபோல்டர். ஓகே. செலக்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இது டிசைன் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக இங்கே ஸ்விட்ச் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் உங்களோட ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே இது இருக்கும். இதில் இந்த அசெட்ஸ் ஃபோல்டரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இண்டெக்ஸையும் லாகின் அதாவது HTML பேஜஸை மட்டும் தூக்கி டெம்ப்ளேட்டுக்கு மூவ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ உங்களோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேராமீட்டர் எல்லாத்தையும் ஒரு கண்டிஷன். ஜாங்கோவில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு வியர்டான ரூல் இருக்குது. நியூ டைரக்டரி ஸ்டாட்டிக்குள்ளே ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். அது பேர் அகெயின் ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு வைங்க. அதாவது நம்ம மாடியூல் பேரே வைங்க. அதே மாதிரி காப்பி பேஸ்ட். ஓகே. இப்போது ஸ்டாட்டிக்குள்ளே ஒரு ஃபர்ஸ்ட் ஆப் இருக்குது. அதேமாதிரி டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபர்ஸ்ட் ஆப் இருக்குது. இதோட அப்புறம் இப்போ என்ன பண்ணால் ஸ்டாட்டிக்குள்ளே ஒரே ஒரு அசெட்ஸ் ஃபைல் மட்டும் இருக்கும். அந்த அசெட்ஸ் ஃபைலை மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்குள்ளே போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ மூவ் ஆகுது. ஸோ இது என்ன பேசிக்கலி அப்படின்னா ஜாங்கோ வந்து ஒரு ரூல் வச்சுருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த ரூல் வச்சாதான் வந்து அதாவது நேமிங் ஆர்டர் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனை வந்து சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இதில் ஜாங்கோவில் நான் சொன்னேன் அப்படின்னா ஒரு ஆப்குள்ளேயே மல்டிபிள் வெப்சைட்ஸ் நம்மளால் சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் வெப்சைட் சர்வ் பண்ணும்போது எந்த வெப்சைட்டோட டெம்ப்ளேட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஜாங்கோ கன்ஃபியூஷன் வரும். அதனால ஸ்ட்ரிக்டாக ஜாங்கோ என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் நீ ஸ்டோர் பண்ணிக்கோ எவ்வளோ நேரம், ஆனால் அந்த டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே மறுபடியும் ஆப்போட ஃபோல்டர் நேம் போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உன்னோட HTML இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டாட்டிக்கும் என்ன ஸ்டாட்டிக் டேட்டா அதாவது CSS JS யூஸ் பண்ணாலும் நீ அதை ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டரில் போட்டுக்கோ. அந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே மறுபடியும் உன்னோட ஆப்போட நேம் போட்டு இன்னொரு ஃபோல்டர் அதுக்குள்ளே தான் உன்னோட இது இருக்கணும் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போது பூட்ஸ்ட்ராப் இருந்தால் தான் லைக் நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ண முடியுமா அந்த செஷனை? இல்லை, உங்களோட HTML ஃபோல்டர்ஸ் HTML டிசைன்ஸை அழகாக இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்டாட்டிக் அதாவது உங்கள் CSS ஃபைல்ஸை தூக்கி ஸ்டாட்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஆப்பில் அந்த அசெட்ஸுக்கு பதிலாக அந்த CSS ஃபைலை போட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒண்டர்ஃபுல். இதுக்கப்புறம் இதெல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். ஸோ இப்போது நம்ம ஒரு சின்ன ட்ரிக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து ஜாங்கோவில்
நம்ம ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா CRF டோக்கன் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியை மேனேஜ் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இப்படி உங்களோட index.html ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது index.html அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ index.html ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி ஆட் பண்ணிக்கோங்க %CSRF டோக்கன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் அண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் டோக்கன் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க. ஏன் %, ஏன் ப்ராக்கெட் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் இதை உள்ள போட்டுக்கோங்க. ஓகேவா? இது மேக் சென்ஸ் பண்ணும். நம்ம இந்த எக்ஸாம்பிளை ஈஸியாக முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் கோராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ CSRF டோக்கன் அப்படிங்கிறது ஃபார்ம் அப்படிங்கிற எலமெண்ட்டு கூட அடுத்து உடனே உள்ளோம். மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் இருக்கட்டும். அடுத்து ஆக்ஷன் ஈக்குவல் டு /registration. ஓகேவா? /regன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ /regங்கிற பாத்தை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? /regங்கிற பாத்தை க்ரியேட் பண்ணி அதுக்கு வியூ க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன சொல்லலாம், ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ லாகின் HTMLக்கும் அதே தான் செய்யணும். பட் இந்த இடத்துல இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, base href is equal to /static /first app. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு URL போட்டிருக்கோம் அப்படின்னு. இந்த ஸ்டாட்டிக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் ஆப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இந்த அசெட் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதையும் அகெயின் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த CSRF டோக்கனை index.htmlலையும் login.htmlலும் நீங்கள் போடணும். இந்த இடத்துல ஃபார்ம் இருக்கனால. ஸோ இது எல்லா ஃபார்முக்கும் போடணுமா? கண்டிப்பாக ஜாங்கோவில் என்ன டேட்டா டிரான்சாக்ஷன் நடந்தாலும் எல்லா ஃபார்முக்கும் நீங்கள் இந்த CSRF டோக்கன் போட்டாகணும். ஸோ CSRF டோக்கன். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் base href equal to /static /first app. ஓகே, ஸோ நம்ம இதை முடிச்சாச்சு, HTML கான்ஃபிகர் பண்ணுற வேலையை முடிச்சாச்சு. இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக வியூஸுக்கு போகலாம். ஸோ வியூஸ்க்கு வந்தாச்சு. வியூஸில் இங்கே கவனிங்களேன், வெயிட், இந்த login.htmlல ஆக்ஷன் மென்ஷன் பண்ணோம். ஆக்ஷன் ஈக்குவல் டு /login. ஓகேவா? ஸோ மெத்தடிக்கல் போஸ்ட் /login. இது முடிச்சக்கு அப்புறமேட்டு வியூஸ் வந்துடுங்க. இப்போ ஒரு புது வியூ நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம், def reg view. இது உங்கள் என்னனாலும் நேம் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ரெக்வஸ்ட். இப்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் கொஞ்சம் டஃப்பாக மாறப்போகுது. ஸோ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை பற்றி போன இதில் நான் சொன்னேன். ஸோ ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டை இருக்க டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம். இஃப் request.post not equal to if request.post போதும். ஓகேவா? if request.post இது என்ன ஆக்சுவலாக சொல்லுது அப்படின்னா, request.post அப்படிங்கிறது ஒரு போஸ்ட் டேட்டா எல்லாமே எடுக்கும். ஸோ இப்போ index.html request.post அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா, அது ஒரு டிக்ஷனரி மாதிரியான ஒரு இது. என்ன அப்படின்னா, இமெயில், பாஸ்வேர்டு, அப்புறம் பாஸ்வேர்டு ரிப்பீட், இந்த 3 நேம்ஸை வச்சு ஒரு டிக்ஷனரி வரும். அந்த இப்போது இமெயிலோட வேல்யூ நம்ம அவங்க டைப் பண்ண வேல்யூ இருக்கும், பாஸ்வேர்டோட வேல்யூ அவங்க டைப் பண்ண பாஸ்வேர்டு, அதே மாதிரி பாஸ்வேர்டு ரிப்பீட் இருக்கும். ஸோ பேசிக்கலி அது ஒரு டிக்ஷனரி ஆஃப் வேல்யூஸ், ஃபார்ம் வேல்யூஸ். இந்த ஃபார்மில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் டிக்ஷனரியாக அங்கே நம்மளுக்கு வரும், இந்த views.py வரும் request.post அப்படின்னு. ஸோ request.post அப்படின்னு முதல்ல அந்த டிக்ஷனரி எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். if request.post me method equal to post. request ஓட மெத்தட் போஸ்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நான் இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக print values are அப்படின்னு போட்டு கமா request டாட் இப்படி பண்ணலாம், x for x in request டாட் post. ஸோ தட் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது அந்த போஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும்.
அடுத்து இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வியூன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வியூனா என்ன பண்ணணும், லாகினுக்கு இது பண்ணணும். நான் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா பேசிக்கலி அதை ஸ்டோர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவல் ஸ்டோரேஜில் ஜஸ்ட் சொல்ல போகிறேன், சும்மா ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ், இது ஒரு செஷனுக்கு தான் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல போயிட்டு யூசர் ஈக்குவல் டு நல்ல வச்சிட்றேன். போயிட்டு யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு request dot post of யூசர் நேம். நீங்கள் என்ன ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபீல்ட் நேம் கொடுத்தா தான் அந்த ஃபீல்டு அங்கே நம்மளுக்கு ரெகனைஸ் ஆகும், இல்லைனா ரெகனைஸ் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூசர் டாட் இமெயில், அடுத்து பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் போஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ சிம்பிள் ரெண்டு போட்டுட்டு யூசர் ஆஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு PAS பாஸ்வேர்ட். முடிஞ்சா இது எதுக்கு பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல குளோபல் யூசர் நேம் போட்டுக்கோங்க, குளோபல் யூசர். இது எதுக்கு பண்ணியிருக்கோம், ஒரு யூசர் வராரு, அந்த யூசருக்கு வந்து இந்த வேல்யூலாம் பண்ணுறோம், இந்த வேலைலாம் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அவங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறோம். ஓகே, இப்போது ரெக்வஸ்ட்டோட மெத்தட் போஸ்ட் இல்லை அப்படின்னா எல்ஸு ஜஸ்ட்டு ரிட்டர்ன் HTML இல்லையா, ரிட்டர்ன் அந்த பேஜே ரிட்டர்ன் பண்ணால் போதும், நம்மளோட பேஜே. ஸோ இங்கேயும் அதே தான் வரும், ரிட்டர்ன் போட்டு. இப்போ நான் இன்னொரு கான்செப்ட் சொல்லணும். ஸோ ஃப்ரம் Django dot template import loader. ஸோ இம்போர்ட் லோடர் பண்ணுங்கள், அப்புறம் ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ் ஆஃப் HTTP ரெஸ்பான்ஸ் ஆஃப், ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். temp is equal to loader dot get template அப்படின்னு கொடுத்து கெட் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப்ளேட்டை லோட் பண்ணும், ஓகேவா. ஸோ கெட் டெம்ப்ளேட் ஆஃப், இது ஏன் எப்படி போச்சுன்னு தெரில எனக்கும், கெட் டெம்ப்ளேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் HTML. முடிஞ்சா அடுத்து ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ் ஆஃப் temp dot render request. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி இது வந்து நம்ம குளோபலாக வச்சுக்கலாம். ஓகே, CTRL-X, CTRL-V. ஓகே, ஸோ எஸ், இப்போ வந்து நமக்கு இப்படி ஒரு இதை முடிச்சிருக்கேன். ஸோ temp dot render அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு போட்டுக்கோங்க, நம்மளுக்கு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அது புரிய வைக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் தேட். இப்போ ரெஜ் வியூ அப்படிங்கிற வியூ மென்ஷன் பண்ணோம். என்ன செய்யணும், அதுக்கு URL ஸ்டார்ட்டில் போயிட்டு வியூ க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ பாத் ஆஃப் ரெஜ் ஸ்லாஷ் வியூஸ் டாட் ரெஜ் வியூ. முடிஞ்சா name equal to reg, sorry for that. okay, reg. இப்போது இது நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போ நம்ம அதை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம், லைக் ரன் பண்ணி. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க, வியூ ஸ்டார்ட் பை. இப்போதைக்கு இண்டெக்ஸ் வியூ மட்டும்தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ F12. ஆக்சுவலி இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த first /reg அப்படின்னு போட்டுக்கோங்க, இந்த ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். ஏன்னா நம்ம பேஜ் /first/regல இருக்குது. ஓகே, ஸோ அது கொடுத்தாச்சு. இப்போது ரன் பண்ணலாம். இன்னொரு சின்ன வியூ இது கூட மாற்றலாம். லைக் இந்த இடத்துல HTTP ரெக்வஸ்ட்டுக்கு பதிலாக இது பண்ணிடலாம், இந்த டெம்ப்ளேட் லோடர் பதிலாக நீங்கள் HTTP ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். லைக் h1 login
success, sorry, reg structures, reg success /h1 இப்படி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம லோட் ஆகும்போது எந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டும் இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உங்களோட இந்த ஹெச்டிடிபி இதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்மளோட பேஜ் லோட் ஆகும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்தால் தான் இது வந்து ரெஜ் சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ நம்ம ரன் பண்ணலாம். python manage.py. ஆக்சுவலி இந்த python manage.py ரன் சர்வர்னு நீங்கள் ஒரு இதையும் கொடுக்க எரிச்சலாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு பைச்சாமோட ப்ரொஃபஷனல் எடிஷனில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கான் டேரெக்டாக ரன் பண்ணுற மாதிரி. பட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது. நம்ம பேசிக்கலி ஒரு பைத்தான் ஃபைலை எழுதி அந்த பைத்தான் ஃபைலை வந்து அதுக்கு தனியாக ஒரு நேம் கொடுத்து அந்த பைத்தான் ஃபைலை நம்ம யூஸ் பண்ணலாம். சாரி, ஜஸ்ட் அ செகண்ட். /first/reg இங்கே போட்டோம். ஸோ இமெயில் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் 12323 சைன் அப், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ். நம்மளுக்கு அங்கே என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி சிஎஸ்ஆர் ஆஃப் இமெயில் பாஸ்வேர்ட் ரிப்பீட் அப்படிங்கிறது கீஸ், இந்த வேல்யூஸ்லாம் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸை பார்க்கணும்னா என்ன செய்யணும், லைக் நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெக்வஸ்ட் அட் போஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்டு, இந்த யூசர் நேமையும் இந்த பாஸ்வேர்டு, ஆக்சுவலி இந்த யூசர் அப்படிங்கிற டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ பிரிண்ட்டு யூசர் CRLS இதை சேவ் பண்ணிங்கனாலே ஜாங்கோ ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகும். இது வந்து ஸ்டாட்டிக் ரீலோடரோட ஆட்டோமேட்டிக்கான ஒரு வேலை. ஸோ இங்கே போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். கண்டினியூ ஆக்சுவலி ஓகே. ஸோ திருப்பி வந்து கொடுப்போம் சைன் அப், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு கொடுத்த வேல்யூஸ் வந்துருச்சு, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக. ஸோ இது பேசிக்காக எப்படி ஒரு ஃபார்ம் ஹேண்ட்லிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிளாக் ஆப்பை எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். Until then, see you, bye-bye.